ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாட் நெக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விட்த்து வந்து 3 இன்ச்சஸ்ஸு, லென்த்து வந்து 8 இன்ச்சஸ். ஸோ விட்த்து எவ்வளோ நம்ம மேலே இது பண்ணிக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டு நம்ம கீழேயும் கொடுக்கணும். 3 இன்ச்சு இல்லைன்னா 3.5 இன்ச்சஸ் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ மேலேருந்து 2.5 இன்ச்சு, கீழே போர்ஷன்லேருந்து 2.5 இன்ச்சஸ், மேலேருந்து கீழேருந்து 2.5 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா மேலேருந்து அப்படியே வந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் எப்படி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பாட் நெக். இப்போது இது வந்து 1 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கேன்வாஸில் கூட இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி பீஸ் கொடுத்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு சுடிதாருக்கெல்லாம் டர்ன் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். 1 இன்ச் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு. கேன்வாஸ் இல்லைனாக்கா நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் பீஸ். ஸோ கொஞ்சம் கெட்டிமாக வரும் துணி. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம எடுத்துகிட்டு இப்போது கட்டிங் பண்ணணும். ஸோ கட்டிங் வந்து நம்ம இந்த 1 இன்ச் என்ன பண்ணுறோமோ அதை வந்து நம்ம க்ளீனாக 1 இன்ச் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மெயின் கிளாத்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து சுடிதார் நெக்கு, அப்புறம் ப்ளவுஸ் நெக்குக்கு கொஞ்சம் லென்த் வச்சு நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாக்கா ப்ளவுஸில் வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு அகலமாக வராது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பாட் நெக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? டன்.